இன்றைய அன்றாட தியான வார்த்தையில் பகுதி 2 ஆசீர்வாதமான சந்ததி. பார்ப்போம் வசனத்தை. யாரென்று தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை. ஒரு முறை ஒரு ராஜாவுக்கு முன்பாக குற்றவாளியாக, ஐயா, நான் மரணம் அடைவதற்கு முன்பாக ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க பிரியப்படுகிறேன் என்றான். தண்ணீரை பெற்றுக்கொண்ட போது அவன் குடிக்காமல் மரண பயத்தோடே நடுங்கினான். ராஜா அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து, நீ இந்த தண்ணீரை குடித்த பின்புதான் உனக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று சொன்னான். அந்த வார்த்தை கேட்டவுடன் அந்த கைதி, தண்ணீரை குடித்த பிறகுதானே எனக்கு மரண தண்டனை, இதோ நான் கீழே ஊற்றுகிறேன், எனக்கு மரண தண்டனை இல்லை என்று சொன்னான். ராஜாவின் வாக்கை உறுதியாய் செயல்படுத்தின அந்த கைதியை பார்த்த ராஜா மெச்சிக்கொண்டார், அவனை விடுதலையாக்கினார். தேவ பிள்ளையே, ஒரு ராஜா தன் வாக்கை அப்படி நிறைவேற்றுவார் என்றால் ராஜாதி ராஜன் தன் கொடுத்த வாக்கு தத்தத்தை எவ்வளவு உறுதியாய் நிறைவேற்றுவார் என்று சிந்தித்து பாருங்கள். விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே அப்ரஹாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. கலாத்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீர் ஆசீர்வாதமாய் இருப்பா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். இயேசுவின் நாமத்தில்.